ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸ் இந்த சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு ப்ரீக்வல் சீரீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து தான் புரியும்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, நீங்கள் டைரெக்டாக பார்க்கறதுனா கூட பார்க்கலாம். ஏன்னா இது கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல் தான். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி கேம் ஆஃப் த்ரோன்ஸே பார்த்துருந்தீங்கன்னா அது பார்த்தவங்களுக்கு இந்த சீரீஸ் அதோட ரொம்பவே நல்லா புரியும். ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ்லாம் சீசன் 2ல் வந்து லைட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். பெருசாக கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்தளவு பெருசாக கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் போகல. ஸோ ஓகே, இப்போது அந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸோட சீரீஸ் ரிவ்யூ பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 சீசன் வந்திருக்கு, சீசன் 1 அண்ட் சீசன் 2. இந்த சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அண்ட் சீசன் 2 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. நான் இப்போ தான் பார்த்து முடித்தேன். இப்போ என்னோடய ரிவ்யூக்கு பார்த்தீங்கன்னா சீசன் 1 பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீசன் 1 சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஓப்பனாக சொல்லணும், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இதோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் நடுவில் நிறைய டைம் ஜம்ப் இருந்துச்சு. அதாவது இப்போ ஒரு ஸ்டோரி போகிற மாதிரி காமிச்சாங்கன்னா அதாவது எபிசோட் 2 வந்துச்சுன்னா எபிசோட் 1க்கும் 2க்கும் நடுவுலேயே ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொரு எபிசோடுக்குமே இருந்துச்சு. கேரக்டர் டெவலப்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. இந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த லவ் பாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார் சீக்வன்ஸ் இருக்கும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் அந்த பொலிட்டிக்கல் இதுவெலாம் நிறையா இருக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு, கொஞ்சம் லேக்காக தான் இருந்துச்சு, போர் அடிக்கிற மாதிரி போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரன் டைமும் அதிகம். ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes வரும். எப்படா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் போர் அடித்து நான் நடுவில் ஃபோன்லாம் எடுத்து நோண்டினே தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது நோண்டினே பார்க்கும்போது கூட ஸ்டோரி எதுவும் மிஸ் ஆன மாதிரி இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி போச்சு. முக்கியமாக சீசன் 1 பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு சின்ன வார் சீக்வன்ஸ் கூட இல்லை, ஒரு ஃபைட் சீன்ஸ் கூட இல்லை. பேசிகிட்டே இருக்காங்க, நல்லா பேசினே இருக்கீங்க அப்படி தான் தோணுச்சு எனக்கு. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு சீசன் 1. அது சீசன் 2 பார்த்தீங்கன்னா சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு சீசனில் வந்த கேரக்டர்ஸே தான் செகண்ட் சீசன்லேயும் கண்டினியூ ஆவாங்க. அவங்களோட அந்த சீசன் 1ல் நடக்கிற சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 2 இடமா பிரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட்டு, பொலிட்டிக்கல், அப்புறம் அந்த ட்ராகன்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ராகன்ஸை எப்படி கட்டுப்பாடு பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது எனக்கு சீசன் 2 பிடிச்சிருந்துச்சி. சீசன் 2லேயும் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸு, வார் சீக்வன்ஸ் அதிகமாகிடுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன்லாம் காமிச்சிருப்பாங்க, ட்ராகனோட விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ட்ராகனோட ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ட்ராகனோட வார் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த எபிசோட் 4 நினைக்கிறேன், சீசன் 2ல் எபிசோட் 4ல் பார்த்தீங்கன்னா அந்த வார் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அந்த எபிசோட் 4 லாஸ்ட்டில் முடியும் போது அந்த ட்ராகன் வச்சு பண்ணுவாங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா போயிருந்துச்சு. ஆனால் இந்த நடுவுலேயே அந்த ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் காமிச்சாங்க, வார் சீக்வன்ஸ். அதே மாதிரி ஒரு சூப்பரான வார் சீக்வன்ஸ் வந்து இந்த சீசன் முடியும் போது லாஸ்ட்லேயும் காமிப்பாங்கன்னு நினச்சேன். அதுக்கான ஒரு போர்ஷனும் இருந்தது. அந்த ஃபைட் சீன் எல்லாம் வாருக்கெல்லாம் ரெடியாகிற மாதிரி ஒரு சூப்பராக வந்து கொஞ்சம் கிரிப்பிங்காக வேகமாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த வார் சீக்வன்ஸ் காமிக்கல. அவங்க அந்த வாருக்கு ரெடியாகிற மாதிரி போனாங்க, ஆனால் அதோட அந்த சீரீஸ் வந்து முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1ஓட 2 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யாராவது வரைக்கும் இந்த சீரீஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சீசன் 1 மட்டும் எப்படியே பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் வந்து பார்க்குறவங்க டேரெக்டாக சீசன் 2 பார்க்க முடியாது. சீசன் 1 கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் அந்த ஸ்டோரி மட்டும் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்கன்னா சீசன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீசன் 2 வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் வந்து 10 எபிசோடு இருக்கும். ஈச் எபிசோட் 1 ஹவர் 10 மினிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா 10 எபிசோட்ஸில் 2 எபிசோட் கம்மி பண்ணியிருப்பாங்க. 8 எபிசோட்ஸ். சரி ரன் டைம் எல்லாமே 1 ஹவர் வர மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டீசெண்டான சீரிஸாக இருந்துச்சு. சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சீசன் 2 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த சீசன் 2ல் வந்து வார் சீக்வென்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு சில ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பிடிச்ச விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் இப்போ சீரிஸ் 2 சீசனோட விஎஃப்எக்ஸ் 2மே சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே விஎஃப்எக்ஸ் பிசர் தட்டின மாதிரி இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீசன் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராகன் காமிச்சிருப்பாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா 3 ட்ராகன் தான் இருக்கும். அதை வச்சு தான் போகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராகன் காமிப்பாங்க. பெரிய பெரிய ட்ராகன் காமிப்பாங்க. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த ட்ராகன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாராவது இது வரைக்கும் இந்த சீரிஸ் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. 2 சீசனுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இன்னொன்று தமிழ் டப்பிங் பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி சீசன் 1ஓட டப்பிங் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கேவலமாக இருந்துச்சு. ஆனால் சீசன் 2ஓட டப்பிங் வந்து நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இங்கிலீஷில் நான் சீசன் 1 வந்து தமிழில் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். ஆனால் சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. சீசன் 1 டப்பிங் தான் இல்லை, பட் சீசன் 2ஓட டப்பிங் நல்லா இருந்துச்சு. ஸோ தமிழ் டப்பிங்கும் சீசன் 2 நல்லாயிருக்கு. சீசன் 1 நமக்கே இருக்குது. ஸோ ஓகே, யாராவது இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங் இங்கே இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.